Rich Tech Plus videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பா கைன் மாஸ்டர் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண தொடங்கும்போது அதாவது அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக பேக் அடிக்கிறதும் அதே நேரத்தில் அது கீழே சப்லேயர் ஒர்க் ஆகாமல் போகிறதும் ஸோ அவுட்புட் ரிசல்ட் அதாவது எக்ஸ்பெக்ட் ரெண்டரிங் ஆகாமலையும் இதே போல் நிறைய விதமான இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த இஷ்யூ எல்லாமே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷன் அதாவது மோடட் அப்ளிகேஷனில் எப்படி இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணுற உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பா இப்போ என்னோடய கேலரியில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷன் கைன் மாஸ்டர் நான் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் பேக்கேஜ் இன்ஸ்டாலர் கொடுத்து நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். நீங்கள் வெப் ப்ரௌசரில் போய்ட்டு கூட ட்ரை பண்ணலாம். ஸோ நாங்கள் ட்ரை பண்ணுறன்ற பட்சத்தில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி அவங்க பேஜ் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற நேரத்தில் எந்த மாதிரி எரர் வரும் அப்படின்றது தெரியாது. அதே நேரத்தில் கைன் மாஸ்டர் தேடி எடுத்து அதை ஆடெல்லாம் ஸ்கிப் பண்ணி எடுக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. ஸோ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேக்கேஜை இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ அதை நான் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத லைவாக உங்களுக்கு செக் பண்ணி அதுக்கான எரருக்கான சொல்யூஷனையும் கொடுக்குறேன். கேட்கக்கூடிய பர்மிஷனை அலோவ் பண்ணிக்கோங்க. இந்த மோடை க்ரியேட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். மேபி லேட்டர் அப்படின்றத கொடுத்துட்றேன். இது வந்துட்டு ப்ரீமியம் பேக்கேஜ், நோ வாட்டர் மார்க், நோ ஆடு, அன்லிமிட்டெட் ப்ரீமியம் அசட்டு, இன்க்ளூட் ஸ்ப்ரிங் ஸ்பெக்ட்ரம் ப்ரீமியம் இருக்குது. இப்போ வந்துட்டு ப்ரீமியம் பேக்கேஜ் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது என்னன்றதை பார்த்துருவோம் லைவாக. கேட்கக்கூடிய பர்மிஷன் அலோவ் பண்ணிட்டேன். இப்போ நான் புதுசாக ஒரு வீடியோ உருவாக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு இன்ட்ரோ சேர்க்கறதுக்கு முன்னாடி சில டிஸ்க்ளைமர் தருவேன். ஸோ அந்த டிஸ்க்ளைமர் தான் இதில் வச்சுருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், இந்த டிஸ்க்ளைமர் நான் எடுத்துக்கிறேன். ஒன்ஸ் இந்த டிஸ்க்ளைமரை வந்துட்டு கொடுக்கும்போது டிரான்ஸ்கோட் அப்படின்றது கேட்குது. ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு எதுவுமே கேட்காது. வீடியோவுக்கு ஓகே பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ டிரான்ஸ்கோட் அப்படின்றது கேட்குது. சில இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கோடு நீங்கள் பண்ண பிறகு கூட வீடியோ இதே போல் ஷோ ஆகுது, க்ரீன் கலராக வரும். அதே நேரத்தில் இது வந்துட்டு சப்போர்ட் ஆகாதது போல் தெரியும். அது ஒரு சொல்யூஷனு, அதுக்கும் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ அதே நேரத்தில் இதில் வந்துட்டு பாருங்கள், நான் டூப்ளிகேட் லேயர் ஒன்று இறக்குறேன். டூப்ளிகேட் அப்படின்றத இது வந்துட்டு லெஃப்ட்டில் இறக்கிருக்கேனா, இந்த கீழே இறக்குறேன். இப்போ பாருங்கள், நான் டூப்ளிகேட் லேயர் கீழே இறக்கிருக்கேன். இந்த லேயர் வந்துட்டு எப்படி தெரியுதுன்றது உங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு நீங்கள் செட்டிங்கில் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ அதுக்கான டிரான்ஸ்கோடு செட்டிங்கை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி காமிக்கிறேன். அட்வான்ஸில் போய்ட்டு அலோ அன்லிமிட்டெட் வீடியோ லேயர் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே இதில் செட்டிங்கில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், அன்லிமிட்டெட் வீடியோ லேயர் தான் கொடுத்துருக்கேன். அப்பயும் உங்களுக்கு வராமல் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்போ இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லேயரை வந்துட்டு அன்சப்போர்ட்டோட ஃபார்மேட்டில் காட்டுது. ஸோ இதுக்கான சொல்யூஷனாக நீங்கள் சுலபமாக எதிர்க்க முடியும். அதே போல் கைன் மாஸ்டர் வந்துட்டு நீங்கள் இதே போல் பேஜ் எடிட் பண்ணும்போது இல்லை புதுசாக டிரான்ஸ்கோட் அப்படின்றத கொடுக்கும்போது உங்களுக்கு லோட் ஆகிட்டு பேக் அடிக்குது அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை டெலிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்ற பட்சத்தில் எவ்வளோ நேரம் ஆனாலும் வேஸ்ட்டு தான். இப்போ நார்மலாக செட்டிங்க்கு வந்துடுங்க. இதில் வந்துட்டு டிவைஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஃபார்மேட் கிடைக்கிது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் டைம் எடுக்கும். இந்த அனலிட்டிக் டிவைஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுக்குறீங்கன்ற பட்சத்தில் 100% லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்படி வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கைன் மாஸ்டரில் இந்த டிரான்ஸ்லேட் அதாவது லேயர் சப்போர்ட் ஆகாமல் போகிறது, பேக் அடிக்கிறது, இந்த போல் உங்களுக்கு பலவிதமான ப்ராப்ளம்ஸ் ஒரே இதில் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் பலவிதமான மோடட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மெத்தடை கைன் மாஸ்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கு தகுந்த அவுட்புட் ரிசல்ட் உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும். அதே நேரத்தில் மோடட் அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் செக்யூரான பிளாட்ஃபார்மில் டவுன்லோட் பண்ணுங்கள். இதனால் உங்கள் மொபைல் ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆகிடுச்சு. இப்போ இது லோட் ஆன பிறகு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ 1440 பிக்சல் அப்படின்றது ஷோவ் ஆகுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் இடையில கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஏன்னா வீடியோ வந்துட்டு ரொம்ப லாங்காக போகும். கிட்டத்தட்ட இது 2 நிமிஷம் லோட் ஆகிருக்கு. இப்போ இந்த பேஜை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணினா ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். இப்போ இதில் டிரான்ஸ்கோடு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டிரான்ஸ்கோடில் மல்டிபிள் லேயர் ஓப்பன் பண்ணியிருந்தேன். இப்போ இது எந்தளவுக்கு சப்போர்ட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதுக்கு கீழே பாருங்கள் இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணுறேன். டூப்ளிகேட்டஸ் லேயர் அப்படின்றத கொடுக்குறேன். உங்களுக்கு பாருங்கள் லேயர் சப்போர்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இதே போல் லேயர் சப்போர்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்ற மெத்தடில் நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக சப்போர்ட் ஆகும். அதே நேரத்தில் அதோட அவுட்புட்டோட ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் பாருங்கள் சேவர்ஸ் அவுட்புட் அப்படின்றத கொடுக்குறேன். எவ்வளோ வேகம் அவுட்புட் ஆகுதுன்றதை பாருங்கள். உங்களோட வீடியோ லென்த் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பேஸ் பண்ணி தான் உங்களோட அவுட்புட் ஸ்பீடு இருக்கும். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். கைன்மாஸ்டரில் இதே போல் ப்ராப்ளத்தை நீங்கள் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.